Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஃபார் டேவுக்கு எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டுருக்கு. அது நாம் எது போல் ஆர்டிகல்ஸ் போடுறோம், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்குன்றது ஏ டு Z ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ பிகினர்ஸ் யாராச்சும் என்னோடய சேனல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $43 கிடச்சிருக்கு ஃபார் டேவுக்கு. ஓகேங்களா? எஸ்டே கிட்டத்தட்ட $49.22 கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $132.23 கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட $471.35 கிடச்சிருக்கு. லாஸ்ட் பேமெண்ட்டு ஓகேங்களா வித்ட்ரால் ஆனது எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட $170.82 கிடச்சிருக்கு. சரிங்களா நண்பா? இந்த லாஸ்ட் பேமெண்ட் இந்த மந்தில், அதாவது போன மாதம் 21 கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து அனுப்பிச்சி வச்சாங்க. 24 நைட்டு கிரெடிட் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் 0 தான் இருக்கும். நைட்டு இப்போது டேனுக்கு ஒன்றுன்றதால இந்த திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே இந்த பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகணும். பட் ஆகலை. அதாவது ஒரு சிலருக்கு ஆகும், ஒரு சிலருக்கு ஆகாது. ஓகேங்களா? இது டைமிங் ஒவ்வொரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் அவங்களுடைய டைம் டிலே ஆகலாம். திடீர்னு அதை திஸ் மந்த்லேயே கூட இருந்துட்டு மந்த் எண்டில் அந்த 20 டேஸ் கழிச்சு கூட சடனாக பேலன்ஸ் செக்ஷனுக்கு மூவ் ஆகி உடனே வித்ட்ரா கூட நடக்கும். இதுமாரி பல டைம் இஷ்யூஸ் பேக் எண்டில் எனக்கு நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ரேஞ்சுக்கு அது இன்னும் வராமல் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது ஸ்டார்டிங்காக சொல்லிடுறேன். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? ஏன் ஸ்டார்டிங் ரெவன்யூ செக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இப்போ சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, என்னோடய சேனலுக்கு புதுசாக நீங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது ரொம்பவே உங்களுக்கு ஒன்று எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு இவ்வளோ ரெவன்யூ வருமா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நீங்கள் இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும், அதாவது ஆன்லைனில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா டே டு டேட்டில் நம்ம வேலை செஞ்சே ஆகணும். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, மற்றவங்க சொல்லுவாங்க, அதாவது ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுத்துகிட்டா போதும், ஒரு 1 மந்த்லேருந்து நமக்கு ஃபார் டேவுக்கு, அதாவது ஃபார் மந்த்துக்கு ஒரு $100 சம்பாதிக்கலாம், $200 அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை கிடையாது. ஓகேங்களா? அதாவது கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கும், SEO பண்ணுறதா இருக்கும், பேக் எண்டில் நம்ம போடக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு பேக் லிங்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங், அது போக ஸ்பாம் ஸ்கோர் ஏறாமல் பார்த்துக்கணும். நம்மளுடைய காம்படிட்டர் எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு டே டு டேட்டில் நம்ம நம்ம வெப்சைட்டுக்குன்னு வேலை செஞ்சால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று வருமா தவிர, நான் பேருக்கு மாதத்துக்கு ஒரு 10 ஆர்டிகல் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா சைடு ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் தான் ரேங்க் ஆகும். புரியுதுங்களா என்ன சொல்லுவேன்னு? வேலை செஞ்சால் அமௌண்ட் வரும், இல்லைனா வராதுன்றது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும். சரி, நான் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் 3 இயர்ஸ்க்கு மேலே நான் எக்ஸ்பெரிமெண்ட் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதாவது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க, ஆட்சன்ஸில் உண்மைக்குமே ஏர்ன் பண்ண முடியுமா? ஒரு பிகினராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் பிளாகிங் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும், அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், மோதன் ஸ்கூல், ஏதோ ஒன்றா வச்சுக்கோங்களேன், பிரச்சனை கிடையாது. இல்லை ஏதோ ஒரு மோட்டிவ், நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் பிளாகிங் ஃபீல்டில் உள்ள என்ட்ரி ஆகிருக்கலாம். உங்களுக்கெல்லாம் கற்றுக்கிறது தாண்டி ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அது மூலிமா நமக்கு சம் ப்ராஃபிட் கிடைச்சிது அப்படின்னா நமக்கு அது ஏர்னிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் இந்த பிளாகிங் அண்டு ஆட்சன்ஸ். சரிங்களா? சரி, இப்போ ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு யூடியூப் சேனல் தேவைப்படும். யூடியூப் சேனல் மூலிமா நம்ம ஆட்சன்ஸ்க்கு மூலிமா என்ட்ரி ஆக முடியும். அப்படி இல்லைனா நமக்கான வெப்சைட், எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ .com இருக்குது, .net இருக்குது, .org இருக்குது, .in இருக்குது, .us, இதெல்லாம் ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன்ஸ், தென் வேர்ல்டு வைஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய டொமைன்ஸ். சரிங்களா? இது போல் ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்கி நம்ம பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு நம்ம பிளாகிங் ரன் பண்ணுறது மூலிமா, அதாவது பிளாக் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஆர்டிகல் போகிறது மூலிமா ஆட்சன்ஸ்க்குள்ளே நம்ம லிங்க் பண்ணி அப்ரூவல் வாங்க முடியும். புரியுதுங்களா? தென் அதுக்கு அப்ரூவல் வாங்கின பிறகு ஏர்னிங்கிறது நம்ம ஒன்று பார்க்க முடியும். தென் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு வரக்கூடிய ஏர்னிங் ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. புரியுதுங்களா? சரி, இப்போது மெயினாக மறுபடியும் டாப்பிக்கில் வந்தாலும் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு 3 இயர்ஸாக நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். 3 இயர்ஸாக ரன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பிகினராக இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்ரூவல் வாங்கிட்டா அப்படின்னா நமக்கு $1 எப்படி $1 ஆரம்பித்து மாதத்துக்கு $1500 $1800 வரைக்கும் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நான் நடத்தி காட்டினேன் அப்படின்னா அது நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாகவே கொடுத்துருக்கேன். என் சேனலில் இருக்க, அதாவது என் சேனலில் ஒரு 800க்கு மேலே வீடியோஸ் நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள்.
ஃபஸ்ட்டு நான் ஆட்சன்ஸோட ரிப்போர்ட் எப்படி கொடுத்துட்ருக்கேன், இப்போ ஏன் இப்படி கொடுத்துட்ருக்குன்றதுக்கான ரீசன் நீங்கள் போய் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஒரு வருஷத்து பழைய வீடியோவாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfool.com. இன்றைக்கி ரேஞ்சுக்கு நான் பிஸ்னஸ் வெப்சைட்டாக அதை வச்சுருக்கேன். புரியுதுங்களா? ஸ்டார்டிங்லாம் வந்து நம்ம அது கண்டென்ட் போட்டுவிட்டதும் எனக்கு வந்து என்னோடய ஃபேஷன் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட்ன்றதால ப்ரொஃபஷனல் வந்து எல்லாமே வெப்சைட்டில் வந்து பிஸ்னஸ் வெப்சைட்டாக மாற்றிட்டோம். நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது எல்லாமே பிஸ்னஸ் வெப்சைட்டாக மாற்றி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? சரி, டாபிக்குள்ள வந்துடலாம். இப்போ என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfool.comனு சொன்னல, அந்த பர்டிகுலர் வெப்சைட்லேருந்து கரெக்டாக நைட்டு 11:40க்கு மேலே, சரிங்களா, அதுலேருந்து நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்த கண்ட்ரியில் ஆடு கிளிக் நடக்குது, எந்த ஆடு யூஸ் பண்ணணும், எந்த சைஸில் யூஸ் பண்ணணும், எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு A to Z வந்து அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ரிப்போர்ட் நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? இது ஏன் இன்றைக்கி வந்து இதை நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ரேஞ்சுக்கு நான் சிங்கிள் ஸ்க்ரீனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் இது வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஸ்க்ரீன்ஷாட்டு தான், லைவ் ப்ரூஃப் கொடுக்கல நான். புரியுதா? ஏன் ப்ரோ நீங்கள் லைவ் ப்ரூஃப் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்லிட்டேன், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இவர் சொல்கிறது 100% உண்மையாக தான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா, அதாவது நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா லைவ் ப்ரூஃபும் கொடுத்துட்டேன். நைட்டு 11:40க்கு ஆரம்பித்து 12:20 வரைக்கும் அதாவது அந்த டைமில் லைவாக டுடே வந்து எஸ்டர்டேவுக்கு மாறுது A to Z எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். போய் பழைய வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தா தான் நம்ம எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக நம்ம இருக்குன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஃபேக்காக இருக்குமா இல்லை ஒரிஜினல்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரக்கூடாது இல்லையா? இந்த டவுட்லாம் வரக்கூடாதுன்றதால தான் என் சேனலுக்கு கூடிய எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன். புரியுதுங்களா? நீ எந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? சரி, டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போது ஏன் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நண்பா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிகினராக இருந்து பிகினருடைய மைண்ட் செட்லேருந்து நான் பேசணும் அப்படின்னா, நான் வந்து வெப்சைட்டுக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, காசு கொடுத்து கூட வாங்கல, பிளாகரில் அதாவது க்ரியேட் பண்ணிட்டேன், பிளாக்ஸ்பாட் டொமைனில் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் வந்து பிகினர், எனக்கு வந்து யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங் சர்ச் பண்ணி கூட எனக்கு தேட தெரியாது. கண்டிப்பாக இது ஒவ்வொரு பிகினர்ஸும் செய்யக்கூடிய மிஸ்டேக்கு இதுதான், இன்க்ளூடு அது நானே கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்படி தான் இருந்தேன். இதில் அதாவது இப்படி இருக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் அதை நம்ம மாற்றிக்கணும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ என் வீடியோஸ் நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வெப்சைட் நேம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அவங்க போகிறாங்களா வெப்சைட்டுக்கு போகிறாங்க. நான் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னா, என் வெப்சைட்டில் இன்டெக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வெப்சைட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க பிகினர்ஸ். இது ஒரு மிஸ்டேக். இது மூலிமா ப்ரோ அப்போது உங்கள் வெப்சைட் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு, அது எந்த பிரச்சனை உங்கள் கண்டென்ட் தான் சொல்லி ஒரு சிலர் வந்து கொஸ்டின் வைக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும்பா, நம்மளுடைய கண்டென்ட்டாக இருக்கலாம், ஆனால் இன்டெக்ஸ்ன்றது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதோ அதை பொறுத்து தான் அது வந்து நம்ம கண்டென்ட்டாக அவங்க கண்டென்ட்டாக வந்து முடியும். சும்மா நம்ம எடுத்தவங்க கவுத்தோன்னு சொல்லிட்டு அது நம்ம கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லவே முடியாது. எந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு இன்டெக்ஸ் ஆகுதோ அது அவங்க வெப்சைட்டுக்காக மாறிடாமல் அந்த கண்டென்ட்டு. புரியுதுங்களா? ஸோ கண்டென்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, அது இல்லாமல் எனக்கு ஆகாதவங்க இப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. தென் என்னுடைய எனிமீஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லையா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம், யாரை வேணால் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எது ரெக்குவயர்மெண்ட்டோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. தென் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வெப்சைட் நேம் காமிச்சிட்டேன் அப்படின்னா கூகுளில் ரிப்போர்ட் பண்ணுறது, இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இது 100% வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ரிப்போர்ட் பண்ணுறது ஒன்று. அதுக்கப்புறம் ஆடு கிளிக் பண்ணுறது. ஆடு கிளிக்னா என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டு விளம்பரங்கள் இருக்குல்ல, அந்த ஆடு வந்து கண்டினியூஸாக கிளிக் பண்ணுறது நான் ஸ்டாப்பாக. அது அவங்களுக்கு வேலை இருந்தால் கூட நம்ம வெப்சைட்டை காலி பண்ணுறதுனா அவங்களுக்கு ஒரு திருப்தி போல், இவர் மட்டும் இப்படி பண்ணுறாரு நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்மளுடைய காம்படிட்டர் வந்து வேணும்னே வந்து VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, ப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பல மிஸ்யூஸ் பண்ணி விட்டுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இது போல் ப்ராப்ளம் பார்த்து வெறுத்து போயிட்டேன் நான். எவ்வளோ தான் நானும் வந்து பொறுத்து போகிறது, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. இப்போ நீ ஃப்ரெஷராக வந்து தெரிஞ்சோ தெரியாமல் மானிட்டேஷன் வாங்கியிருக்க, நீ வந்து ஸ்டார்டிங் வந்து டிராஃபிக் வராதுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ரிலேட்டிவாக அல்லது ஏதோ சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், வாட்ஸ்அப் இருக்கலாம், மொதல் டெலகிராம், எந்த ஒரு சோஷியல் மீடியா எங்கேயோ ஒரு இடத்துல ஷேர் பண்ணி அது மூலிமா டிராஃபிக் வரும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஒருத்தர் கொஞ்சம் டெவலப் ஆனாலே போதிக்கும், அவங்கள எப்படியாச்சும் முடிச்சு விடணும்னு நினச்சிட்டு ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஒரு ரீசனால தான் வந்து என்னால் டொமைன் நேம் வந்து ஓப்பனாக காட்ட முடியாத சுச்சுவேஷன். இதுதான் மெயின் ரீசன். சரி ப்ரோ, இவ்வளோ ரீசன் சொல்கிறீங்களே, இன்வாலிட் கிளிக்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா, நண்பா, இப்போ திஸ் மந்தில் ஒரு $471 எனக்கு வந்திருக்கு. $471.35 இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மந்த்துக்கான மொத்த அமௌண்ட்டு. இதில் வந்து ஆர்கானிக் கிளிக்ஸ்னு ஒன்று இருக்குது, டைரக்ட் கிளிக்னு ஒன்று இருக்குது, தென் சோஷியல் மீடியா, அதெல்லாம் இப்படி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வாலிட் கிளிக்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு யூசர் வந்து தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னும் போது ஒரே ஐபிலேருந்து மல்டிபிள் ஆடு கிளிக் நடந்தது அப்படின்னா மந்த் எண்டில் என்ன பண்ணுவாங்க, கூகுள் ஆட்சன்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து அந்த ஒரே ஐபிலேருந்து எவ்வளோ ஆடு கிளிக் நடந்திருக்கோ அது மூலிமா ஒரு $20 இல்லை $100 ஜென்ரேட் ஆகிருக்கு ஒரே ஐபிலேருந்து அப்படின்னா அது அந்த
அந்த ஒரு ஐபியிலேருந்து வரக்கூடிய எல்லா ரெவன்யூமே வந்து அமௌண்ட் வந்து மேனேஜ் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் இன்வாலிட் கிளிக். உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா ஓகேவா? அப்போது $400 இருந்து ஒரு $100 மைனஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ $300 தான் இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? நம்ம கஷ்டப்பட்டு அப்படி சொல்கிறது மொத்தம் எஃபெக்ட் போட்டு எஸ்இஓ பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணால் அதை வந்து மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு வரக்கூடிய அமௌண்ட்டுமே கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இந்தமாரி பிரச்சனைலாம் இருக்கிறதால தான் டொமைன் நேம் என்னால் ஓப்பனாக காட்ட முடியல. இப்போது நான் வந்து இவ்வளோ ரீசன் சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஓப்பனாக ஒரு டொமைன் காமிச்சு என்னால் எக்ஸ்பெரிமெண்ட் ரன் பண்ண முடியுமான்னு சேலஞ்ச் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்னாலையும் பண்ண முடியும். என்னால் டொமைன் காட்ட முடியும். ஃபார் மந்த்துக்கு $1000 ரிப்போர்ட்டு கொடுக்கவும் முடியும். ஒவ்வொரு நாளும் லைவ் ப்ரூஃப் கொடுக்க முடியாதும். இதுக்கு நானும் சேலஞ்ச் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்களே, உங்களால் உங்களுடைய பர்சனல் டொமைன் நேம் சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன மாரி ரிப்போர்ட்டு கொடுத்து வீடியோ போட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். என் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு மாதம் நான் ஒரு டொமைன் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த டொமைனில் எடுத்து இந்த மாதம் நான் வேலை செஞ்சு காட்டுறேன்பா. கரெக்டாக 30 நாள் என்னால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி என்னால் லைஃப் ப்ரூஃபாக கொடுக்குறேன்னா அதே போல் உங்களால் கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நான் கொடுக்குறது வேறு. என்னால் அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டொமைன் போச்சுன்னா இன்னொரு டொமைன் சொல்லிட்டு போவேன். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வெப்சைட் வச்சுக்கிட்டு அதை வந்து எனக்கு ஆப்போசிட்டாக கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்தீங்க அப்படின்னா மற்றவங்க யாராச்சும் முடிச்சு விட்டு போயிடுவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா இது எப்படி சொல்கிறது, நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னும் போது ஓப்பனாக சொல்கிறேன், ஃப்ரீலான்சர்ஸ், அதாவது நானே ஒரு ஃப்ரீலான்சர் தான். என்னை விட ஒரு பிகினராக இருக்கலாம், மோர் தென் ஒரு ஆவரேஜ் பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுது பேக் எண்டில். புரியுதுங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னை வந்து மோர் தென் பல விதத்தில் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் எது நடந்தாலும் உங்களுக்கான ரிப்போர்ட் டே டு டேட்டில் கூகுள் ஆட்சன்ஸில் என்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ தென் கூகுள் தரப்புலேருந்து என்ன அப்டேட் வருதோ அது டே டு டேட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு அது போக உங்களுக்கான ரிப்போர்ட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். புரியுதுங்களா? அது இல்லாமல் உங்களுக்கே தெரியும் ஆட்சன்ஸில் போய் தமிழில் யார் அதிகப்படியான வீடியோஸ் போட்டிருக்காங்கன்றது ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று, அதே போல் எந்த அளவுக்கு ஜென்யூனாக நம்ம கொடுத்துட்டு வரோம், எந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வரோன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஃபேக்கான ரிப்போர்ட்டு கொடுக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மற்ற யூடியூபர்ஸ் வந்து இவர் கொடுக்குற ரிப்போர்ட் A to Z வந்து எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் வந்து அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் ஏன்னா 2 வருஷம் லைஃப் ப்ரூஃபாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டொமைன் நேம் காட்டுனா அது வந்து ஏன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது பாசிபிள் இல்லையான்னு. பாசிபிள்ன்றதால தான் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா வந்து முடியாதுன்னா நான் ப்ரூஃப் கேட்பேன். சரி இது முடியாதுன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் எதனா அக்கௌண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நான் ப்ரூஃப் கேட்பேன். என்னால் ப்ரூஃப் காட்ட முடியும் லைவாக, ஆனால் அவங்களால முடியுமான்றது யோசிக்கணும் இல்லையா? அதை தான் சொல்ல வரேன். ஸோ இது போல் நிறைய இஷ்யூஸ் பேக் எண்டில் இருக்குது. சரி ஓகே, ஏன்னா டாபிக் மாறி போயிட்டுருக்கு இல்லையா? அதனால் டாபிக்குள்ளே வந்துடலாம். சரி, இப்போது மேலே இருக்கிற ஏர்னிங் செக்ஷன்ஸ் நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு, எஸ்டர்டே லாஸ்ட் 7 days திஸ் மந்த். இது பேக் எண்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது நம்ம பார்த்துருவோம் டீட்டெயிலாக. இப்போது டுடே டாலர் $43 வந்திருக்குல்ல, திஸ் மந்தில் $471 வந்து இருக்குது. சரிங்களா? ஆவரேஜாக 35 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து நமக்கு இந்த டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கோ இப்போ $43 எக்ஸாக்டிங்காக இருக்குது. அது எல்லாமே திஸ் மந்தில் $471 35 சென்ட்ஸு. இது கூட ஆட் ஆகி தான் ஓவராலாகவே $471 காட்டுது. எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா நண்பா, இப்போது $43 கணக்கில் எடுத்துக்காதீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிகினராக இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் நான் சொல்லவா? எக்ஸாக்டிங்காக ஒரு 10 சென்ட் 20 சென்ட் அதிகபட்சம் 30 சென்ட். ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸாக இருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேருக்கு மேலே வராங்கன்னா மினிமம் $1.50 $2 அதிகபட்சம் $5 இவ்வளோ கிடைக்கும். அப்படின்னா திஸ் மந்தில் உங்களுக்கு காலையில் நீங்கள் பாருங்கள் ஒரு 10 சென்ட் இருக்குன்னா அதே வந்து நைட்டு போய் பாருங்கள் திஸ் மந்தில் 20 சென்ட் 30 சென்ட் எக்ஸ்ட்ரா காட்டும். ஏன்னா டுடே டாலர் நமக்கு எவ்வளோ தான் வரட்டுங்க, $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் சரி, எவ்வளோ வரட்டும் அது எல்லாமே திஸ் மந்தில் நமக்கு ஆட் ஆகி அப்போயே காமிச்சிடும். புரியுதுங்களா? சரி, அப்போ எஸ்டர்டே அமௌண்ட் எங்கேருந்து வருது ப்ரோ அப்படின்னா கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு மேலே 12:05 எக்ஸாக்டிங்காக இந்த டைமுக்கு நீங்கள் ஆட்சன்ஸ் ரிப்போர்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். டுடேவில் அதாவது 12 மணிக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 12:05 இந்த டைம் ஆனோன்னு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். டுடேவில் உங்களுக்கு வந்திருக்க எல்லா ரெவனுமே எஸ்டர்டேக்கு அப்படியே மூவ் ஆகிடும். டுடேவில் இருக்கக்கூடிய செக்ஷனில் வந்து 0 ஆகிடும். இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் லைஃப் ரூபாய் கொடுத்துட்டேன். அதை ஓகேவா? சரி, இப்போ டுடேவில் வரக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் நைட்டு 12 மணிக்கு மேலே 12:05க்கு மேலேனா எஸ்டர்டேக்கு வந்துடும் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ எஸ்டர்டே அமௌண்ட்டில் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு 7 days இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் ஆட் ஆகிடும். அப்போ என்ன பண்ண சொல்ல வரீங்க, இப்போ $49.22 இருக்குது. அது எல்லாமே இப்போது $132.23 கூட போய் ப்ளஸ் பண்ணி காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. ஏன்னா அது லாஸ்ட்டு 7 daysக்கான ரிப்போர்ட். அது 7 நாள் ரிப்போர்ட்டுன்றதால அது அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும். அது வந்து ப்ளஸ் பண்ணி காட்டுன்னு சொல்ல மாட்டேன். எப்பயுமே எஸ்டர்டேவும் லாஸ்ட்டு 7 days கணக்கில் எடுத்துக்கூடாது. டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலும் அது எல்லாமே திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். புரியுதுங்களா? ஸோ கன்ஃபியூஷன் ஆட வேண்டாம். பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 0 இருக்குது. தென் இது போக வந்து பார்த்திங்கன்னா
நமக்கு வந்து லாஸ்ட் பேமெண்ட் வந்து கிட்டத்தட்ட $170.82 வந்து இருக்குது. ஓகேவா? சரி. இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த $43 வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமா? இப்போது பேஜ் வியூஸ் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 1240. ஓகேங்களா? தென் ஆனால் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா 2320 இம்ப்ரெஷன் தான் இருக்குது. நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு நினச்சி தயவு செஞ்சு தப்பு பண்ணிட வேண்டாம். ஏன்னா ஸ்டார்டிங் போய்ட்டு பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா 1240 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்ததால் கிட்டத்தட்ட $43 கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பேஜஸ் வந்தாலே போதும், இம்ப்ரெஷன் வந்தாலும் போதும். அப்படி கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் இருக்கு இல்லையா, அந்த ஆடு வந்து ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாமல் வந்து ஆடு கிளிக் பண்ணால் மட்டுமே ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். மற்றபடி நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 பேரோ 10,000 பேரோ 1,00,000 பேர் கூட வரட்டுங்க, ஆடு கிளிக்குன்றது ஒன்று நடக்கலை அப்படின்னா ரெவன்யூன்றது ₹1 கூட வராது. ஸோ பார்த்துக்குங்க. சரியா? சரி, இப்போது 1240 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. கீழே பார்த்தீங்களா கிளிக்ஸ்னு போட்டு 33 இருக்குது அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு 1240 பேர் வந்திருக்காங்க. அதில் 33 பேர் வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 33 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் கிட்டத்தட்ட $43 வந்து நமக்கு எக்ஸாக்டிங்காக கிடச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கு அப்டேட் ஆகுன்றதால அடுத்த 1 ஹவருக்கு அப்புறம் நான் அந்த அதாவது இப்போ ஒரு 1 ஹவர் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் வச்சுக்கோங்களேன், இது வந்து 1600 இருக்கக்கூடிய அந்த பேஜஸ் வந்து இன்னும் அதிகமாக காட்டலாம், கிளிக்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஸோ இதில் எதுவும் கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூ வரும், இல்லைனா வராதுன்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. சரியா? சரி, இப்போ பக்கத்துலேயே பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் $34.65 வந்து இருக்குது. சரியா? சரி, இந்த பேஜ் ஆர்பிஎம் மூலிமா என்ன ப்ரோ யூசேஜ் இருக்குது அப்படின்னா நண்பா, ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இது எந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான ரெவன்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா? பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னா நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக்கு இன்சூரன்ஸ், இது போல் யூஎஸ், யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, மோர் தென் இந்த 4 கண்ட்ரி தான் நம்ம எப்பவுமே டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஏன் தான் அப்படி சொல்கிறேன்னா இந்த 4 கண்ட்ரிக்கு தான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதிலே அதிகமான ரெவன்யூ கிடைச்ச கண்ட்ரின்னு பார்த்தாச்சுன்னா இது 4 மட்டும் தான். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து கிடைக்கும் $5 $10 ஒரு கிளிக்கு. பட் அதிகமான ரெவன்யூன்னு பார்த்தாச்சுன்னா இந்த 4 கண்ட்ரி தான், யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ், லாயர் இது போல் பேஸ் பண்ணி ஆர்டிக்கல் போடுறது மூலிமா ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி வந்து மினிமம் வந்து $150 வந்து அதிகபட்சம் $700 வரைக்கும் இருக்கும் நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த கீவேர்ட்ஸ் உங்களுக்கு காமனாக தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகேவா? சரி, இப்போது ஆவரேஜாக இப்போ இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருதுன்னா நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு வருதுங்க. இப்போ $34.65 ஒரு யூசர் வந்து தெரியாமல் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா $34.65 வந்து நமக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. ரீசன் என்ன அப்படின்னா கீழே பாருங்கள், கிளிக் சிபிசி எவ்வளோ இருக்குது, $1.30 இருக்குது அப்படின்னா ஒரு கிளிக்கு $1.30 வந்து ஆவரேஜாக நமக்கு வந்து கிடச்சிரும். நண்பா, இது வந்து ஓவராலாக தான் இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இருக்குது. இது வந்து பர்டிகுலராக நம்ம வந்து ஒவ்வொரு கண்ட்ரி வைஸ் போய் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ யூஎஸ் கண்ட்ரின்னு பர்டிகுலராக அந்த ஆடு கிளிக் இருந்து எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குன்னு நம்ம போய் செக் பண்ணோம் அப்படின்னும் போது அதிகமாக இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம், இது வந்து ஓவராலாக தான் காட்டுது. சரிங்களா? ஓவராலாக ஒரு அதாவது எந்த கண்ட்ரியில் வந்து ஆடு கிளிக் பண்ணாலும் $1 நமக்கு கிடச்சிரும். புரியுதா? தென் இம்ப்ரெஷன் வெறும் 2320 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. இந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் இருந்தால் நமக்கு ரெவன்யூ வருமானா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து இம்ப்ரெஷனுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. ஆனால் இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ வரக்கூடிய செக்ஷனில் வந்து ஒரு 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து ஆட் மோப், இன்னொன்று வந்து ஆட் மேனேஜர்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஏடிஎக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஆட்சன்ஸ் 360. இது 3த்துலேயும் இசிபிஎம் அந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குல்ல, அதுபோல் அங்கே இசிபிஎம் கீழே இருக்குல்ல சிபிசி, அதுபோல் இசிபிஎம் கால்குலேட் பண்ணி இம்ப்ரெஷனுக்கு 1000 இம்ப்ரெஷனுக்கு நான் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய யூசர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு $50 தரம்பா 1000 இம்ப்ரெஷனுக்கு. அதுவே யூஎஸ்லேருந்து ஒரு 1000 இம்ப்ரெஷன் உங்களால் கொண்டு வர முடியுது அப்படின்னா உனக்கு ஒரு 10,000 20,000 தரம்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் இம்ப்ரெஷனுக்கு. ஓகேங்களா? ஆட்சன்ஸில் வந்து இம்ப்ரெஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரிப்போர்ட்டு வந்து கூகுள் ஆட்சன்ஸு. புரியுதா? சரி, இந்த இம்ப்ரெஷன் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதுமா ஒரு ஆட்சன்ஸை கொண்டுங்க அப்படின்னா நண்பா, ஒரு குவாலிட்டியாக உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேர் ஃபார் டேவுக்கு வராங்க அப்படின்னா 1000 பேருக்கு மினிமம் 6000 இம்ப்ரெஷன் ஒரு 5000லேருந்து 6000 இம்ப்ரெஷன் வந்தால் மட்டும்தான் ஒரு குவாலிட்டியான யூசர். அப்போ ப்ரோ உங்களுக்கு வெறும் 2320 தான் இருக்குது அப்படின்னா அது ஏன் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா
வெப்சைட்டுக்குள்ளே வராங்க, ஒரு செகண்ட் கூட அவங்க இல்லைன்னு அர்த்தம். மினிமம் ஒரு செகண்ட் இருக்கான்னு வச்சுக்க, ஒரு 2 செகண்டுக்கு கம்மியாக தான் இருக்காங்கன்னு அர்த்தம். வராங்க, உடனே வெளியே போயிடுறாங்க. வராங்க, உடனே வெளியே போயிடுறாங்க. கான்செப்ட் புரியுதா? ஸோ இந்த மாரிலாம் உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் டிராஃபிக் வந்து இம்ப்ரெஷன் இருக்குது, பட் ரெவன்யூ மட்டும் அதிகமாக வந்து நினச்சி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். சம்டைம் இப்படி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் வெப்சைட்டில் டைமிங் ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே ஆளுங்களை நிற்க வைங்க. அதுதான் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் சரி சேஃப்டி, தென் உங்களுக்குமே சேஃபாக இருக்கும் சொல்ல வரேன். ஏன்னா புரிய நான் என்ன சொல்ல வரேன்னு. சம்டைம் இந்த டிராஃபிக் எப்படி வருது அப்படின்னா, ஆக்சுவலி இதெல்லாம் சொல்லக்கூடாது, பட் சொல்லி ஆகணும். சுச்சுவேஷன் இப்போ வந்து இதெல்லாம் ஓகே, உங்களுக்கே தெரியும். டெலகிராமில் இப்போ கரண்ட்டு ஏதாவது ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபிலிம் ஏதாவது வருது அப்படின்னா, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, டக்குன்னு ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணுவீங்க. அது வந்து நான் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், வேறு எங்கேயோ ஒரு வெப்சைட்டுக்கு டக்குன்னு ரீடாக்ஷன் ஆகிட்டு ஒரு 5 செகண்ட் டைமர் போயிட்டு வேறு வெப்சைட் போய் டவுன்லோட் ஆகும். கான்செப்ட் புரியுதா? அப்போது அந்த டைமர் ஓடக்கூடிய வெப்சைட் தான் இதுன்னு நினச்சிக்கங்க. எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறேன்னா, ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. கூகுளுக்கு அகைன்ஸ்ட் வரும், பாலிசி எடிஷனுக்குள்ளே வரும். புரியுதுங்களா? இந்த வீடியோஸ் இருக்குமா இருக்கான்னா கூட எனக்கு தெரியல, வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து டிராஃபிக் எந்த விதத்தில் ஒன்றா நம்மளால் கொண்டு வர முடியும் நண்பா. ஆனால் அது வரக்கூடிய டிராஃபிக் வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா நம்ம ஆட்சன்ஸை கொண்டு நம்ம கைவிட்டு போயிடும். அதனால தான் நான் வந்து தயங்க பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நான் சொல்கிற மெத்தடே ஃபாலோ பண்ணி ஒரு சிலர் வந்து டிராஃபிக் இப்படியும் கொடுக்க முடியுமான்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. தப்பு. ஆர்கானிக்காக உள்ளே வரதான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சேஃபு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களே இருந்தால் கூட சோஷியல் மீடியா டிராஃபிக் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அப்ரூவல் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டென்ட்டோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பேக்லிங்க் எடுத்து தயவு செஞ்சு ஆர்கானிக் டிராஃபிக் கொண்டு வரதுக்கு வழியாக பாருங்கள். எனக்கு வந்து ஒரு டெலகிராமில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க, யூடியூப்பில் 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சோஷியல் மீடியா டிராஃபிக்கே இருந்தது அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு 100% கேரண்டி. ஓகேவா? சரி, இப்போது இம்ப்ரெஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்போதைக்கு சைட் வந்து கொஞ்சம் அன்சேஃபாக தான் இருக்குது. சேஃப் ஜோனும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் அன்சேஃபாக இருக்குது. அது இல்லாமல் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு $500 நம்ம வித்ட்ரால் வைக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் $530 இந்த மாதிரி தான் நம்ம வித்ட்ரால் வைப்போம். ஒரு 25% தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம், ரொம்பலாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் நம்ம எவ்வளோ வித்ட்ரால் வைக்கிறோமோ அடுத்த மாதம் கொஞ்சம் 25% வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதேமாரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எல்லாமே மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா? சரி, இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரிஸ் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்குல்ல, இதுலேயே வந்து இந்த பேஜ் சிடிஆர் பாருங்கள் 2.66%. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் தான் இருக்குது. நீங்கள் ஆட்சன்ஸ் கொண்டு ரன் பண்ணாலும் சரி, ரன் பண்ண போகிறீங்கனாலும் சரி, எப்போயுமே இந்த பேஜ் சிடிஆர் 10க்குள்ளேயே எடுத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் லிமிட் கொடுத்துருவாங்க. ஆட் லிமிட்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வெப்சைட்டில் ஷோ பண்ணது இல்லையே அட்வர்டைஸ்மெண்ட், அந்த ஆடை வந்து காட்டாத மாரி கூகுள் ஆட்சன்ஸ் டீம்லேருந்து பண்ணி விட்டுருவாங்க. அது ஒரு 1 மந்த்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாரி ஆடே ஷோ பண்ண மாட்டானுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்தமாரி பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னா ஆடு கிளிக்கு 10க்குள்ளே பார்த்துக்கணும். இம்ப்ரெஷன் வந்து ஓவராலாக 5000 6000 வர மாதிரி பார்த்துக்கணும். டெய்லி ஒரு 1000 பேர் வர மாதிரி பார்த்துக்கணும். நிறைய இருக்குது. ஒன்று தொட்டா ஒன்று அப்படின்ற ரேஞ்சு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ சைடு சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னா பேஜ் சிட்டாக 10க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. ப்ரோ அது எப்படி ப்ரோ எக்ஸாக்டாக 10க்குள்ளே வச்சுக்க முடியும், அதுக்கு எதனா வழி இருக்கா அப்படின்னா, இது நான் சொல்லலை, கூகுளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் ப்ரைவசி பாலிசியில் சொல்கிறாங்க. 250 பேஜஸ் அல்லது 250 இம்ப்ரெஷன் வருதுன்னா 2 ஆடு கிளிக்கு நடக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? 2 கிளிக்கு நடக்குதுன்னும் போது பேஜ் வந்து சிடிஆர் வந்து 0.07% வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும் அப்படின்னா 1000 பேர் வராங்களா, 50 ஆடு கிளிக்கு நடக்கலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு அதிகபட்சம் சிடிஆர் வந்து 5% இவ்வளோ தான் இருக்கும். நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போனால் தான் பிரச்சனை. ஓகேங்களா? சரி, இப்போது லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான ரிப்போர்ட் இதை பார்த்துட்ருக்கீங்களா? ரைட் சைடு வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது வந்து டுடே வந்ததுக்கான ரீசன் பாருங்கள், கிட்டத்தட்ட $42. இப்போது டுடேவில் $43 எக்ஸாக்டிங்காக இருக்கு இல்லையா? அது வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, கண்ட்ரிஸ் பாருங்கள், யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸு, இந்தியா, குவைத் அண்டு நேபாள், அது போக சம் கண்ட்ரி. ஓகேங்களா? இதில் எப்போயுமே நம்ம வந்து அதிகமாக சொல்லக்கூடிய கண்ட்ரி என்னென்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடான்னு சொல்லி. இப்போது வந்திருக்கிற எல்லா கிளிக்ஸுமே யூஎஸ்சில் தான் வந்திருக்கு. யூஎஸ்லேருந்து கிட்டத்தட்ட 961 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 27 பேர் யூஎஸ்லேருந்தே கிளிக் பண்ணிருக்காங்க ஆவரேஜ் பண்ணி. ஓகேங்களா? 27 பேர் கிளிக் பண்ணதால் ஆவரேஜ் பண்ணி நமக்கு $42.94 வந்து கிடச்சிருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? புரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி எது வந்தாலும் டவுட்டு கேட்டுங்க. சரிங்களா? அதுமாரி எதனா வெப்சைட் சம்மந்தமாக சர்வீஸ் எது இருந்தாலும் சரி, எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி வேணுமா, கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வேணுமா, எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக நான் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணலாம். இப்போ டாபிக்கில் வந்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
யூஎஸ் யூஎஸ்லேருந்து கிட்டத்தட்ட 961 பேர் வந்திருக்காங்க. 27 பேர் ஆட் கிளிக் பண்ணதால $42.94 வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து கண்ட்ரி வைஸ் பார்க்கும்போது இவ்வளோ காட்டுது. இதுவே இன்னும் அக்யூரேட்டான டேட்டா வேணும்னா நம்ம ஃபியூச்சரில் வரப்போகிற நாட்களில் கொடுக்கலாம். ஆனால் அதுவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 285 பேர் வந்திருக்காங்க. 6 ஆட் கிளிக் நடந்திருக்கு. 6 ஆட் கிளிக்கு 0.07 சென்ட்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. அதாவது 6 கிளிக்கு ஒரு $1/2 கூட ஒரு கிளிக்கு கிடைக்கலன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கா இல்லையா? அதனால தான் நான் யாருமே வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார் அந்த மாதிரி Tier 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் சொல்கிறதுக்கான ரீசன் என்னவோ இதுதான். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு பார்த்து எஸ்இஓ பண்ணி பேக்லிங்க் எடுத்து என்ன தான் பண்ணாலுமே அந்த ரெவன்யூன்றதுன்னு பார்த்தாச்சுன்னா இந்தியாவுக்கு கிடைக்காது. அதர் கண்ட்ரிலேருந்து வர யூசர்ஸுக்கு மட்டும்தான் ரெவன்யூன்றது கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். எனிவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற சர்வீஸ் நம்மக்கிட்ட என்னென்ன பெய்டு சர்வீஸ் இருக்கிறதா சொல்ல போகிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பாருங்கள், இல்லையா ஃப்ரீயாக விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த வீடியோஸ் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறியா, வீடியோடைய டைட்டில் கிளிக் பண்ணு. டைட்டில் கிளிக் பண்ணோடனே மோர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணால் என்னுடைய காலில் போட்டு என்னுடைய கான்டாக்ட் நம்பரு, டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனலு, இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு எல்லாமே சோஷியல் மீடியா குரூப் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி டவுட்டாக தான் கால் பண்ணிக்கோ. இல்லை நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணனாலுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி. அது போக முக்கியமாக உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நான் வந்து வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து $11,000 வாங்கிட்டுருக்கிறேன். வெப்சைட்டோடைய ஆன்லைன் கிளாஸோடு சேர்த்து $15,000 வாங்கிட்டுருக்கிறேன். அதுவே வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா $18,000 வாங்கிட்டுருக்கேன். யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாரி நீட்டாக நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? தென் உங்களுக்கு வந்து இது வந்து 1 இயருக்கு வந்து ஹோஸ்டிங் டொமைன் நம்ம வந்து கொடுத்துருவோம். அது போக லைஃப் லாங் சப்போர்ட்டுமே நம்மளது இருக்கும். ஓகேங்களா? நீ எப்போ வேணால் டவுட்டாக கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஒன்று அது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் எப்போயாச்சும் அடிக்கடிக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். புரியுதுங்களா? தென் அது போக இன்னும் நிறைய இருக்குது நண்பா. கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னால் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக மினிமமாக 1500 வேர்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். 100% நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ஆர்கானிக்காக உங்களுக்கு ரேங்கிங் ஆகும். ஓகேங்களா? அந்தளவுக்கு குவாலிட்டி தான் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வெப்சைட்டுக்காக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ஹையர் பண்ணணும், உங்கள் வெப்சைட்டுக்கு ஆட்சன்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா எந்த சர்வீஸ் இருந்தாலும் நம்மளை தாராளமாக ஹையர் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டீங்க, எனக்கு ரெவன்யூ வரல, நான் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா இந்தமாரி கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல் போடுறது மூலிமா நீங்கள் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா நாமளே பண்ணி கொடுத்துருவோம். ஐசிபிசி ஆர்டிக்கல் அதுவுமே உங்களுக்கு ஆர்டிக்கல் 150 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டேன். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்கிங் சர்வீஸ் மினிமமாக வந்து 5000 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு டொமைன் அத்தாரிட்டி போடணுமா $5000, டொமைன் ரேட்டிங் போடணுமா $5000, அந்தமாரி பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அதேமாரி ப்ரீமியம் டெம்ப்ளேட் வந்து ஜஸ்ட் ஃபார் $1000 நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜென்ரேட் ப்ளஸ் லைசன்ஸ் கீயோட 1 இயர் அப்டேட்டோட. ஸோ உங்களுக்கு வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் ப்ரீமியம் டெம்ப்ளேட் வேணால் அதெல்லாமே ஹையர் பண்ணலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, டாட் எஸ்இஓ, கிரேட் டாட் எஸ்இஓ, பிளாக் டாட் எஸ்இஓன்னு சொல்லிட்டு எஸ்இஓவில் சம் டைப்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு தெரியாத எஸ்இஓ நீங்கள் எதனா கற்றுக்கணும் அப்படின்னாலுமே தாராளமாக நம்மளை ஹையர் பண்ணலாம். அது போக வெப்சைட்டுடைய யூசருடைய ரெக்குவயர்மெண்ட்டு வெப்சைட்டுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய க்ரியேட்டிவ் பொறுத்து அவங்களுக்கு டேஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம். புரியுதுங்களா? தென் ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குல்ல, அந்த டேஸ்ட்டுக்கு ஃபைனல் அவுட்புட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நம்ம சப்போர்ட்டு எப்போயுமே இருக்கும் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? தென் அது போக நிறைய சர்வீஸ் இருக்குது நண்பா. ஒவ்வொரு சர்வீஸும் நான் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு சொல்லணும் அப்படின்னா அதுவே 1/2 மணி நேரத்துக்கு மேலே போய்டும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸில் எதனா முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னை ஹையர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் ஃபஸ்ட் டைம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிளாகிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டாக தேடிட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து வீடியோஸ் ரெஃபர் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளை தாராளமாக கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம 100% ப்ராப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பை பை நண்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.